பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது 78வது 79வது எபிசோட் 22/12/2025 அன்று ஒளிபரப்பான நிகழ்வுல அரோரா கமருதீன் கிட்ட வந்து சொன்ன விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை தான் கொஞ்சம் விரிவாக பேச போறோம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்க. விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். அரோரா வந்து கமருதீன் வந்து அட்வைஸ் பண்ணது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இத்தனைக்கும் கமருதீனை பற்றி மிக மோசமாக பயத்தோடுனா அவருடைய நடந்த நடவடிக்கைகளை வைத்து என்னுடைய பர்சனலா நான் கமருதீன் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து எப்படி வெளியே போறதுன்னு தெரியல, என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியலன்ற பயத்தை வந்து திவ்யா கிட்டே கனிக்கிட்டே அவங்க வெளிப்படுத்துவாங்க. அப்ப எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு அப்ப அவங்க சொல்லுவாங்க, நம்பிக்கையா ஒருத்தவங்க இருக்கும் போது எல்லாத்தையும் சொல்றது இயல்பு தானே, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அதை விட மிக மோசமாக கமருதீன் வந்து அரோராவை காயப்படுத்துவாரு. ஜட்டி கிட்டி ஏதாவது கொடுத்திருக்கியான்றதுல இருந்து கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் மட்டும் கிடையாது. துஷார் போனதுக்கு, அதாவது எது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லணும் அதை வந்து பப்ளிக்கா போட்டு உடைச்சு என்ன அதை வச்சு பித்தியா அங்க தெரிஞ்சது உன்னை பத்தின்ற ஒரு கோவம் இருந்தது. இப்ப இந்த மாதிரியான துஷார் போனதுக்கே நான் தான் காரணம் சொல்லி என்ன அதை வச்சு கலங்க வச்ச நீ இப்ப ஒரு விஷயத்த மாட்டிக்கணும் போது பொதுவா ஒரு மனிதமான என்ன செய்யணும், மாட்டிக்கிட்டே நல்லா வாங்கு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அரோரா இந்த விஷயத்துல ரொம்ப டீசென்சியா நடந்துக்கிட்டாங்க. அவங்க திரும்ப திரும்ப சொன்னதை அவருக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. அது இப்ப புரிஞ்சுதான் தெரியல. ஆனா இப்ப புரிஞ்சதுனால அவர் எல்லாத்தையும் என்ன சொல்றாருன்னா, அரோரா அந்த மாதிரியான பொண்ணே கிடையாது, அவ எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன்ல தான் வச்சுக்குவான், அவன் நல்லதா யோசிப்பான், நல்லதா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா, இவன் மட்டும்தான் குள்ளா போற வேலையை பண்ணுவான் அப்படின்னு. ஓகேவா? சோ எனக்கே விபூதி அடிக்கிறா, குள்ளா போடுறா, எல்லாமே பண்றா அப்படின்றத போட்டு சொல்லுவாரு. இதுல என்னன்னா அமித்தும் இவங்க ரெண்டு பேரும் ட்ரூ லவ்வர்ஸ். வெளியே போய் இந்த தொடர போதும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டுல இருக்கிற இந்த நாடக காதல் நம்மளுக்கு தெரியும் நிறையவே. ஓகேவா? இதுல என்ன இப்ப கமருதீனுக்கு ஏன் இந்த பயம் வந்திருக்குன்னா, லாஸ்ட்லி அவங்க அப்பா சரசரம் உள்ளார போனார்ல, அவர் பாத்துருப்பாரு எப்படி இருந்தாலும் அந்த எஃபெக்ட் இங்க வந்துட்டுனா என்ன வருது, இது எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாது ஆக்சுவலி. அவங்க வந்து வைக்கில் கிக்கில் எல்லாம் பேசிட்டு. ஆமா, அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டோம்னு வச்சுக்கோ, இவங்க ஃபேமிலி வேற, வைக்கில் ஃபேமிலி வேற, பார்வோட ஃபேமிலி. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம எங்காவது மாட்டிக்க போறோம் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இப்ப விட இன்னொரு ஒரு பயம் இருக்கு. தன்னுடைய பெயர் ஏன்னா ஏற்கனவே ஆதிரி வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, அவன் எல்லா பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுல திவ்யா வேற அப்பப்ப வந்து ஸ்வாக கொஞ்சம் எண்ணெய் வேற ஊத்துவாங்க. திவ்யா சொல்றேன். அதுக்கப்புறம் போறப்ப வேணா உள்ள இருக்கிறப்ப வாயே திறக்கணும், வெளில போறப்ப சரி எப்ப பாரு வந்து நான் உங்க வீட்டுல வந்து பேசட்டுமான்னு கேக்குறாரு சார் அப்படின்னு. இது பாருக்கு தெரியுமா தெரியாதுன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. ரைட். இப்ப இந்த இடத்துல இந்த வீடியோ எடுத்துட்டு வரேன். இவங்க வந்து இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டுக்கிட்டு வாட்டர்மெலன் கிட்ட இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அத வந்து இந்த இடத்துல இப்ப வைரல்ல போயிட்டு இருக்கு. அவன் என்ன வந்து அங்கங்க பேட் டச் எல்லாம் பண்றான். அது மட்டும் கிடையாது, அவன் ரெண்டு இடத்துலயுமே வந்து ரெண்டு கிணத்து ஏதோ சொல்லுவாங்க, ரெண்டு இடத்துலயுமே தண்ணி அரைச்சிட்டு நான் விட்டுருவா வந்தா என்கிட்ட மட்டும் வந்தாதான் நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். அவன் மோசமான ஆள் பாரு, அவன் மோசமான ஆள் அப்படின்னு ஒரு ஏத்தி விடுவார். இந்த வீடியோ அதனுடைய கான்டெக்ட் இல்ல, பட் இதுதான் மேட்ரு. இது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்ப ஒருவேளை இந்த பேசுறது போனதெல்லாம் வச்சிருந்தா கூட வேணா கிட்ட முன்னாடியே பேசுனா சொல்லுன்னு சொல்ல, ஓ எனக்கு அங்கம் இல்லாம மூணாவது இதோட கட் பண்ணி விடுறேன் அப்படின்னு கூட பாரு நினைச்சுக்கலாம் வச்சுக்காங்களா. இதுல இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு அதனால ரெண்டு பேருக்குமே விடா கண்ண கொடாக்கட ரெண்டு பேருமே தான். அதனால இவங்களும் பாவம் கிடையாது, அவரும் பாவம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல அரோராவுக்கும் கமருதீனுக்கும் நட்பு பத்தி பேசுறோம். இப்ப சொல்லுங்க, எங்க அந்த நட்புக்கு வந்து அரோரா வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. குளிச்சுட்டு தள்ள துண்டு கட்டிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இவர் வந்து அப்பன் பார்த்து சாண்டர்ட்ட பேசிட்டே இருப்பாரு. அப்ப இவருக்கு இன்னொன்னு நான் தான் அரோரா. ஓகேவா? துண்டு கட்டிட்டு இப்படி போட்டு ஒரு இப்படி பண்ணி எல்லாம் பண்ணி வர. அப்ப நான் தான் வரேன், நான் தான். நீ பேசுங்க. கமருதீன் நான் தான். ஓகேவா? பாருங்க, இவ கூட எனக்கு நிறைய நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணி. மைண்ட் வாய்ஸ் அரோரா மைண்ட் வாய்ஸ் கலேட்ட மாதிரியா எப்படியாவது திரும்ப ஏத்து ட்ரையாங்கிள் ஏத்து விட்டுருவான் அப்படின்னு நம்ம போயிடுவோம். அப்படி பார்த்து கிளம்ப வேண்டியது. எவ்வளவோ வந்து எனக்கு சொல்லிருக்கா அப்படின்னு. புரியுதா? அவன் நிக்க முன்னாடியாவது என்ன கமருதீன் அப்படின்னுவாங்க. அப்படியே வருவாங்க. ஐயோ கதையாத மாதிரி திரும்ப ட்ரையாங்கிள் இட்டுவான், இன்னும் 20 நாள் தான் ஆகுது, ஐயோ பிளட் பிரஷர் என்ன ஏத்துக்க முடியாது அப்படின்னு ட்ரையாங்கிள் போயிட்டே இருப்பாங்க. சோ அங்க நீங்க பாத்தீங்கன்னா மட்டும் ஜெகா அரோரா ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அதுல வாங்கலாம் மேம். ஐயோ ப்ளீஸ் இந்த இடத்துல இன்னொரு வாங்கலாம். ஒரு நிமிஷம் வாங்கலாம். இங்க வாங்கலாம்.
என்ன அடிக்கிறதான பாத்துருக்காங்க, என்ன அடிக்கிறதான போட்டுருக்காங்க, என்ன பாத்துருக்காங்க. இதே எடுத்துன்னு போய் காட்டியிருக்கேன், டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. நான் பண்ணிருக்கேன். சரியா? சோ இத வந்து அரோரா அப்படியே கேட்டே தான் போவாங்க. ரியாக்ஷன் கிடையாது. ஆனா நீங்க ரொம்ப முக்கியமா யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் போறப்ப மனசு தவிச்சுக்கும். உன்னை பத்தி தான் பேசுறோம், ஒரு வார்த்தை நின்று என்ன கமருதுன்னா அது கேட்டு போறியா போல. அவங்க போனா துஷார் நீ போனது நீதான் ஆச்சு, உனக்கு என்ன சொன்னா நீ அழுவுன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்றாங்க. இப்ப படு இப்ப என்ன அவருக்கு ரியலைஸ் பண்ணிருப்பாருன்னா எல்லார்கிட்டயுமே போறாரு, அவருக்காக பேசக்கூடிய மாதிரி அங்க ஆள் இல்ல. இவங்க 2 பேரும் திரும்பவும் போய் பாரு என்ன பாரு அவன் பேசுறது கேளு அப்படிலாம் இப்ப சொல்றாங்க. நேத்து தெரிஞ்சோ தெரியாம ஒரு வார்த்தை சொன்னோம், என்னமாச்சு உங்களுக்கு அம்மா அம்மா என்னமாச்சு, இது ஏன் நீங்க கமருதின்னு அவர்கிட்ட சொல்லுவாங்க, இது பாருகிட்ட சொல்லுவாரு, என்னது என்னமாச்சா, என்னமா இது, என்னமா இது கைய வச்சா காலை வச்சான்னு கதை விட்டுட்டு இருக்கிற, என்னமா இது என்னமாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி அவரு ஒரு கதை கட்டு வருவாரு. நீங்க ஆக்சுவலி இதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம 24/7 பாக்கல, பட் கிளிப்ஸ் பாக்கும்போது என்னன்னா அதுக்கப்புறம் அவரே போவாரு அரோரா கிட்ட. அவங்க அப்பவும் துண்டு அந்த தலையில வச்சிருக்காங்க. சோ அப்பதான் எனக்கு புரிஞ்சு இன்னும் தலையே தோடல அதுக்குள்ள இவர் வந்துட்டாரு அப்படின்னு. அப்ப வந்து அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நல்ல அட்வைஸ்ங்க அது. அரோரா சொன்னது என்னன்னா, பாரு கமருதீன், நான் வந்து நிறைய நேரத்துல பாவப்பட்டுட்டு அவகிட்ட ஐயோ இந்த பொண்ணு பாவம், சரி போ நீ பேசிக்கோ, எப்படியா இருந்துக்கோ, நீ ஹாப்பியா இருந்துக்கோங்கிற மாதிரி விட்டேன். பட் இப்ப அவங்க சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். பொண்ணுங்க விஷயத்துல நீ மாட்டினா உனக்கு ஓட்டே கிடைக்காது, வெளியே உன் பேரே நாரிடும், அவ்வளவுதான். நீ இதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு க்ளோஷர் வாங்கு. அதேதான் அவகிட்ட போய் கேளு, ஒரு க்ளோஷர் கொடுக்க சொல்லு. இன்னைக்கு காலையிலயும் அவர் சொன்னாருங்கன்னா அம்மா சத்தியமா நான் எதுவுமே பண்ணல, எனக்கு அப்படியே பக்குன்னு எனக்கு அவங்களும் நீங்க சொல்லுவாங்க நம்ம 2 பேருக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு அவங்களும் சொல்லுவாங்க. க்ளோஷர்ல சொல்றேன், அந்த க்ளோஷர்ல என்ன சொல்லுவாங்கன்னா இவர் அம்மா சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணலன்னு எதுக்கு சொன்னாருன்னா அவங்களுக்கு தெரியாம அவங்க சொன்னாங்க இல்லையா பேட் டச், அந்த மாதிரி எதுவும் பண்ணல. எனக்கு திவ்யா அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது, எனக்கு என்ன ஒண்ணும் புரியல, குட் டச் பேட் டச் எனக்கு தெரியாதா அந்த மாதிரி. ஆனா அந்த இடத்துல அரோரா சொன்ன அட்வைஸ் ரொம்ப நல்ல அட்வைஸ். அதுதான், நீ வந்து அவகிட்ட போய் பேசு, இத அப்படியே விட்டுடாத. இந்த எங்க அவங்க டாக்குமெண்ட்ன்ற வார்த்தையை தான் அரோரா யூஸ் பண்ணல. எந்த இடத்துல அவ இத பத்தி பேசுறாளோ நீ அதே மாதிரியே பேசி அவகிட்ட ஒரு க்ளோஷர் வாங்கு கமருது. நீ இத பண்ணலன்னு அவளை சொல்லு. ஏன்னா நீங்க காலையில இருந்து பாத்தீங்க இது வரைக்கும் கமருது எனக்கு புரியாது. இல்லங்க அது எதனால அந்த க்ளோஷரே கொடுத்தாங்க, இப்பயும் சுத்த விட்டுருப்பாங்க, இப்பயும் சுத்த விட்டுருப்பாங்க. அவர் காலையில என்ன பண்ணாருன்னா என்னது பேட் டச் பண்ணா உன்னைய சொல்லு பேட் டச்சா அப்படின்னு கேட்கும்போதுதான் அடுத்து அதோட பேபி நீ ஏன் பண்ண மாட்டேங்க பேபின்னா வாய உடச்சுவேன். இந்த பேபினால அவர் என்ன பண்ணுவாரு அப்படியே போவாரு, அப்படியே நான் என்னதான் சொல்லிட்டேன் நான் அப்படின்னா. இந்த மாதிரி நிறைய ஆண்கள் பாத்திருக்கோம் ஜாக்கி, அவங்க நேர்ல பாக்குற வரைக்கும் அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நேர்ல பாத்துட்டாங்கன்னு நீங்க நான் வந்து இவங்கள பேபி கீபின்னு கூப்பிடுறாங்க, அவ்வளவு கூப்பிட கூட வேணாம், நேர்ல பார்த்தாலே போய் மாறுற ஆண்கள்லாம் நான் நிறைய பேர் பாத்திருக்கேன். என்னை விட இந்த உலகிலே உன்னை மிக மிக விரும்பினேன், உந்தன் அன்பு தரும் சுகத்தினால் இன்னும் உயிருடன் இருக்கிறேன். தேங்க்யூ மேம். ஏன்னா ஸ்பெஷல் வீடியோல பாட்டு வராது, பட் போடுறோம் நான் பண்றேன். இல்ல போடுற மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ண முடியும், சாத்தின் போட வேண்டியதான் பாட்டு. அதேதான் ஓகேவா. சோ அந்த மாதிரி நிறைய ஆண்கள் இருப்பாங்க. பட் இவர் எப்பவுமே அப்படிதாங்க இருப்பாரு. இந்த தடவை இந்த பொண்ணு தெளிவா சொல்லும், க்ளோஷர் வாங்கு, க்ளோஷர் புரியுதா, அவகிட்டே கேளு, அவ கண்டிப்பா க்ளோஷர் குடுப்பா அப்படின்லாம் சொல்லுங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்க அவர்கிட்ட இவர் போய் கேட்பாரு, எனக்கு வேலை விட்டு போறதுக்கு முன்னாடி ஜாப் எல்லாம் கிடைச்சிரும், 3 மாசத்துல வந்து அனுப்பணும்னுவாங்க. அந்த டைம் வாங்கினா இதை வாங்கிக்கிட்டு ரிலீவிங் ஆர்டர் வாங்கி போகணும். அந்த ரிலீவிங் ஆர்டரை கொடுக்க வைக்கிறதுக்கு அவனுங்க பண்ணுவாங்க பாரு ஒரு பண்ணு, அதாவது முட்டி போட்டு எல்லாமே பண்ற மாதிரி ஆயிடும். எனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு கொடுங்கன்ற அளவு கொண்டு வரணும், அழ வச்சுதான் அனுப்புவாங்க நிறைய இடத்துல ஆட்டிடியூடோட வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த இடத்துக்கு தான் வந்து நின்று இருப்பாரு ஆக்சுவலி கவுமுரு. ஆனா என்னடா இது, இவன் வந்து எப்ப சொன்னாலும் இவன் வந்து வாடா பேபினா பல்ல உடைக்கிறான்றான், இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் கதை ஓட்டி ஆகணுமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தான் அவங்க வந்து நீ எதுவும் பண்ணல அப்படின்னு ஒரு அவர் எப்படி இப்ப பேசுவார்னா முதல்ல வந்து சொல்லுவாரு அரோரா கூட சொன்னான்னு, கிடையவே கிடையாது நானே செஞ்சேன். இல்ல பாரு எனக்கு எப்படி இதுவா இருக்குன்னா நான் ஏதோ பண்ண மாதிரி இருக்கு,
அது எனக்குமே திரும்ப வந்து கஷ்டமா இருக்கும்ல நீ சொல்லும் பொழுது அப்படின்றப்பதான் ஃபர்ஸ்ட் நவுந்து எங்கெங்கயோ கடைசியா சுடிதார் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு வருவாங்க பாருங்க. அப்ப மட்டும் தாங்க சொல்லுவாங்க, ஏ இல்லடா அப்ப வந்து நீ அப்பவுமே எப்படி பேசுவாங்கன்னா, அப்ப வந்து எனக்கு நான் ஒண்ணு தெரியாது ஒரு மாதிரி புதுசு என்னன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் விட மாட்டாரு. இல்ல பாரு நான் அப்ப வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி நான் பழகி இருப்பேன் நீ நினைக்கிறியா ஏதோ சொல்லும்போது கடைசியா ஏ இல்லடா நீ அப்படிலாம் எதுவும் இது பண்ணல. அப்ப எனக்கு தான் அந்த மாதிரி வந்து நான் கம்முனு பிக் பாஸ் நல்லா நோட் பண்ணிக்கங்க. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் மவுத் வந்துட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க. டாக்குமெண்டேஷன் திஸ் இஸ் ஆல்சோ மை டாக்குமெண்டேஷன். பாய் பாரு, ஹாப்பி டு see you, நைஸ் மீட்டிங் யூ. சூப்பர் 9ல வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு, தேங்க் யூ so much for you அப்படின்ட்டு டாப்படி கிளம்பி போயிட்டே இருக்கும். அது அவரும் சொல்றதுக்கு ரெடியா இருப்பாரு. ஆனா நல்லா அவர் தெளிவா இருக்காருங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார போயிட்டு ஐயோ நான் அப்படி பண்ணலீங்களேன்னு உங்க அம்மா முன்னாடி உங்க அண்ணன் சொல்லக்கூடாது. ஆமா நான் நிக்கிறேன் உனக்கு அதனாலதான் மிரள்றதே. ஐயோ இப்ப அவங்களுக்கு என்னன்னா ஓ நம்ம டாக்குமெண்ட் பண்றத இவன் டபுள் டாக்குமெண்ட் பண்ணிருக்கானேன்றத இப்ப அதுக்கு அரோரா சொன்ன அட்வைஸ் ரொம்ப இப்படியான நண்பர்கள் கிடைக்கும் போது அதை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கிறது நம்முடைய முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம இந்த வீடியோல கத்துக்கிற விஷயம், ரைட்? ஆக்சுவலி இந்த இடத்துல பொதுவா வந்து என்ன அழ வச்சல, என்ன காயப்படுத்தணும்ல, உன்னை பாரு உன்னை அழ வைக்கிறேன் பாரு, உன்னை சுத்தல விடுறேன் பாரு, இப்படிதான் பொதுவா ஒரு மனுஷன் மனம் நினைக்கும். ஆனால் அரோரா அதுல முற்றிலும் வித்தியாசமா இருக்கிறாரு. முற்றிலும் அதை விட தன்னுடைய அன்பு நிஜமானதுன்றதை நிரூபிக்கிறார் இந்த இடத்துல. தன்னுடைய நட்பு வந்து ரொம்ப நிஜம் அப்படின்றத ஒரு இக்கட்டான சூழல்ல என்ன அரோரா வந்து அதை வந்து நிரூபிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அழகு. ரொம்ப சூப்பர், ரைட்? எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் ஏதாவது நல்லது பண்ணிட்டு உங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.